நட்சத்திரங்கள் விட்டுவிட்டு பிரகாசிப்பதேன்? இரவில் நட்சத்திரங்கள் வானத்தில் கண் சிமிட்டி விளையாடுவதை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? நட்சத்திரங்கள் நாற்புறமும் ஒளியை செலுத்திக் கொண்டே இருக்கின்றன. பார்வைக்கு சிறியவையாக காணப்பட்டாலும் உருவத்திலே மிக பெரியவை. இவற்றுள் பல நமது பூமியை விட பல மடங்கு பெரியவை. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் இருப்பதால் தான் சிறிதாக தெரிகின்றன. நட்சத்திரங்கள் விட்டுவிட்டு பிரகாசிப்பதை ஏன் என்பது உங்களுக்கு தெரியுமா? பூமியை சுற்றிலும் வளிமண்டலம் சூழ்ந்து இருப்பதை அறிவீர்கள். அதற்கப்பால் இருப்பது காற்றே இல்லாத வெற்றிடம்தான். வளிமண்டலத்தில் உள்ள வளிகள் ஓரிடத்தில் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் ஓரிடத்தில் செறிவு அதிகமாக இருக்க இன்னொரு இடத்தில் அது குறைவாக இருக்கும். வளியினுடைய செறிவு இடத்துக்கு இடம் மாறுபடுவதால் ஒளி விலகின்னும் ஒரே சீராக இருப்பதில்லை. அதாவது நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் நுழைகின்றன. அங்கே வளியின் செறிவு மாறுபடுவதன் விளைவாக ஒளி விலகின்னும் இடத்திற்கு இடம் மாறுபடுவது காரணமாக இந்த ஒளிக்கதிர்கள் நம் கண்களை வந்தடையும் முன்பாக பல முறை திசை மாறுகின்றன. ஒளியானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்தில் பிரவேசிக்கும் போது திசை மாறுவதையே ஒளி விலகல் என்கிறோம். ஒளிக்கதிர்களின் விலகல் காரணமாக ஒளி நமது கண்களுக்கு ஒவ்வொரு சமயம் மிக அதிகமாக தெரிகிறது, சில வேளைகளில் குறைவாக காணப்படுகிறது. இதனால்தான் நட்சத்திரங்கள் விட்டுவிட்டு பிரகாசிப்பதாக தோன்றுகின்றன. நட்சத்திரங்களைப் போல் சூரிய சந்திரர்களும் மற்ற கோள்களும் ஏன் விட்டுவிட்டு பிரகாசிப்பதாக தெரிவதில்லை? சூரியன், சந்திரன், கிரகங்கள் ஆகியவை பூமிக்கு அருகாமையில் இருப்பதே இதற்கு காரணம். இதனால் இவை விண்மீன்களை விட பெரிதாக காணப்படுகின்றன. நம் கண்களுக்கு அவை பெரிதாக தெரிவதால் இவை நமது கண்களில் தோற்றுவிக்கும் கோணங்கள் நட்சத்திரங்கள் தோற்றுவிக்கும் கோணங்களை விட பெரிதாக இருக்கின்றன. அதனால் வளிமண்டலம் ஒளிக்கதிர்களை விலக்குவதை நம் கண்களால் பார்க்க முடிவதில்லை. ஆகவே சூரிய சந்திரர்களின் ஒளி விட்டுவிட்டு பிரகாசிப்பதாக காணப்படுவதில்லை.